இப்போ இருக்க இந்த வீடியோ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளால் இதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், இவ்வாறான ஒரு செயல் உண்மையாகவே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குது. இது இன மத மொழிகளை தாண்டி இந்த நடவடிக்கை, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இலங்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனை இடம்பெற்று, அது மிக முக்கியமாக இந்த இயற்கை அனர்த்தத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய மக்கள் அதிக அளவாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் உதவிக்கரங்கள் நீட்டிக்கொண்டிருக்கின்றன. உலக நாடுகள் மட்டுமில்லை, பல்வேறு நபர்கள், தனிநபர்கள் தங்களுடைய பங்களிப்பு வழங்கி கொண்டிருக்கணும். பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய பங்களிப்பு வழங்கி கொண்டிருக்கணும். பல்வேறு சபைகள் தங்களுடைய பங்களிப்பு வழங்கி கொண்டிருக்கணும். இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், குழுக்கள், அமைப்புகள் என்று பல்வேறு வகையான நபர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றது அடிப்படையாகவும், தங்களுடைய பெயரை அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கொள்ளணுன்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் இப்போ இவ்வாறான ஒரு சில நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்கின்ற நினைக்கும் போது மிகவும் ஒரு வேதனைக்குரியதாக இருக்குது. மற்றது ரெண்டாவது நகைப்புக்குரியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஹிஸ்புல்லா அவருடைய செயலை பாருங்கள். இதில் மிக முக்கியமாக செஞ்சிருக்கிற விடயம் என்னது, அதாவது ஒரு ஏற்கனவே இலங்கை பல்வேறுபட்ட 20 வீதத்துக்கு மேற்பட்ட பகுதி நீரினால், இந்த வெள்ளத்தினால் அழிவடைஞ்சிருக்குது, மண் சரிவால் அழிவடைஞ்சிருக்குது. ஏனைய உலக நாடுகள் பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகள், உதவிகள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கணும். அப்படி இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய உதவியை செய்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய கேமராவுக்கு முன்னுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக, அல்லது தன்னுடைய எதிர்கால அரசியலுடைய விளம்பர பதாதைகளில் தன்னுடைய வீடியோக்கள், தன்னுடைய ஃபோட்டோக்களை பதிக்கணுன்றதுக்காக இவ்வாறான சேகர செய்யணும். இதை உண்மையாக பார்த்தா எனக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற இந்தியாவோட சினிமா, தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவாக இவ்வாறான காட்சிகள் வந்து கொண்டிருக்கும். எனக்கு அதுதான் இங்கே ஞாபகம் வருது. ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்குது இவ்வாறான செயல்கள். ஏற்கனவே நம்மடால் தெரியும் உங்களுக்கு, தங்கத்தில் பொதுமக்களுக்கு உதவணும், மக்களுக்கு குறைந்த விலை தங்கம் கிடைக்கணுன்றதுக்காக அவர் செய்த செயல்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியான ஒரு விடயமாக இது இருக்குமோ தெரியல. ஆனால் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான விளம்பரங்கள் எங்களுக்கு தேவையா? எங்களோட மக்களுடைய பிரதிநிதிகளால் இவ்வாறான செயற்பாடுகள் செய்ய வேண்டுமான்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இது இங்கே மட்டுமில்லை, ஏற்கனவே மலையகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மலையகத்துக்கு போய் சும்மா மண் சரிவுகள் இடம்பெற்று மீட்பு பணிகளில் சம்மந்தப்படாமல் சும்மா போய் 4-5 பேருக்கு முன்னுக்கு இருந்து கரைக்கிற கேவலமான அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத, சகிக்க முடியாத அரசியல் நடவடிக்கைகளை சில அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருக்கிறீர்கள். ஸோ மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் தான், இவ்வாறான போலி அரசியல்வாதிகள், அது போலி சமூக சேவகர்கள், சமூக சேவையாளர்களை நாங்கள் கலை புடுங்கோணும், அல்லது பார்த்தீங்கன்னு சொல்லி இவர்களை நாங்கள் இவங்களுடைய அரசியல் பிரவாசங்களை இடைநிறுத்தணும். ஏன்னா இவ்வாறான மத இன மற்றும் மக்களுடைய வழிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்கின்ற அரசியல்வாதிகளுடைய அரசியல் செயற்பாடுகளை நாங்கள் தடுக்க தான் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் சரியான ஒரு அரசியல் பின்புலத்தினையும் அரசியல் பங்களிப்பினையும் சிறந்த ஒரு தலைமையையும் பெற்றுக்கொள்ளும். அல்லென்று சொன்னால் நாங்கள் இந்த போட்டோ கட்டாயம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கப்புற மாகாண சபை தேர்தலில் ஹிஸ்புல்லாவுடைய கட்சி மற்றும் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் நடவடிக்கைகளில் இந்த போட்டோஸ், இந்த வீடியோஸ் கட்டாயம் பிரதிபலிக்கும். தாங்கள் இவ்வாறு உதவி செஞ்சோம்ன்றதை பிரதிபலிப்பினும் இவ்வாறான ஒரு போலி விளம்பரதாரிகளை இனியும் அரசாங்கம், எங்களுடைய மக்கள் நம்பக்கூடாது. அதுக்கு தான் இந்த பதிவு. தொடர்ந்து இன்னும் பல்வேறுபட்ட பதிவுகள் வெறும் இவ்வாறான அரசியல்வாதிகள் தொடர்பாக. ஸோ தொடர்ந்து மக்கள் அவதானத்தில் இருக்கணும் என்றதை கேட்டுக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.